கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 11/9/2024 ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 50-50 லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுடைய மெம்பர்ஷிப் பேக்கில் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் டெய்லி ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை கேஎலோ டியரோ போடுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு நான் டெய்லி போடுவேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இவங்களை தொடர்பு கொண்டுக்கலாம். ஏன்னா இவங்க ஓரளவுக்கு சும்மா தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அதாவது நம்மளுடைய காசு பத்திரமா இருக்குது. அதனால் உடனுக்குடனே பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. அதுதான் இவங்களோட ஒரு ஸ்பெஷலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான். அதனால் இவங்களை தொடர்பு கொண்டுக்குங்க. வாட்ஸ்அப்பில் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓரளவுக்கு நல்லாவே சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சேனல் சார்பாக நல்ல ஒரு பொறுப்பு தான் உங்களுடைய காசுக்கு. ஓகேங்களா? அதனால் இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஒரு 50-50 லாட்டரி கேஸிங்கை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸ்ரீசக்தி சரி, அதாவது ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 432 உரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் ரிவீல் தான். இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 4, நம்ம சி போர்டு 4 வச்சோம். அது ஏ போர்டு இப்படி உல்ட்டாவாயிருச்சு. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம வீடியோவில் இப்போ ஏபிஎஸ்சிபிசியை ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுத்துறோம். ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபி 46 பாஸு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நம்பர் 46 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங். அதாவது குறைஞ்சதில் வெறும் 6 நம்பரில் கொடுக்குறோம் இல்லையா, 46 அதில் தான் பெஸ்ட்டே. அதுபோல் பார்த்துட்டு 175 கொடுத்துருக்கோம். அடித்தது 465. இந்த சி போர்டில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 தடவை வந்துருச்சுங்க. இப்படியே வந்தால் என்ன தான் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கான். இந்த வட்டம் சி போர்டு 5 வச்சு விளாண்டுருந்தா கூட வேறு லெவலில் கோடீஸ்வரன் ஆயிருக்கும் நம்ம. சரி, ரைட், வாங்க இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் 6, நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 1, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 7. 6, 1, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதாவது ஏ போர்டு 4 வச்சு முடிச்சிருக்கான். 4 வச்சு முடித்தா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6, 1, 7 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4க்கு 4 கூட மறுபடியும் காப்பி ஆகலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. 6 பி போர்டு 6 வச்சு நமக்கு வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9. ஓகேங்களா? 9 இல்லாத பட்சத்துக்கு நமக்கு அடுத்து நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் பார்த்துக்கிட்டோம்னா 7. அதுவும் இல்லாத பட்சத்துக்கு நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 தான் நண்பர்களே. 9, 7, 5 அதாவது பி போர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9, 7, 5. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. 5 இதோட முடிஞ்சிடணும். அடுத்து வந்துச்சுன்னா ஓடிடும் இல்லையா நம்பர்களே. இப்போ 5 வச்சு வந்தனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் 2க்கு வாய்ப்பு இருக்குது. 2 அது இல்லாத பட்சத்துக்கு 8. ஓகேங்களா? 2 இல்லை 8 இல்லைன்னா 4 நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர் 284 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2, 8, 4. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டும் பார்த்தாச்சு, சி போர்டும் பார்த்தாச்சு. 3 ஒரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக டைப் பண்ணி கீழே போட்டு விடுங்க. ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு டைமண்ட் பேக் உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? இதை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்தளவு நம்மளுக்கு ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? 18. ஓகேங்களா?
18. அதுக்கடுத்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். 1817. எனக்கு தெரிஞ்சு நாளை ஏ போலில் 1 விழுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றத அட்டென்ஷனில் சொல்லுங்கள். டக்குன்னு வாய்ப்பு இருக்கா இல்லையா, வருமா வராதா, அதை மட்டும் கிளியராக சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 04. இதை வந்து நீங்கள் ஏபியாவே போட்டுக்கலாம். ஏபி ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 72. இதை வந்து நீங்கள் பிசியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 12. ஓகேங்களா? 12. அதுக்கடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரே அவுட்புட்டு தான் நண்பர்களே 52. அவ்வளோதான். 18, 17, 04, 72, 12, 52. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் 181704 721252. ஓகேங்களா? இதுதான் ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் ட்ரிக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இது நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 234137. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 179. அதுக்கடுத்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 182. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 018. ஓகேங்களா? பார்த்துக்கிட்டிங்கன்னா 694. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? 2 3 4 1 3 7 1 7 9 1 8 2 0 1 8 6 9 4. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் ட்ரிக்ஸ் அண்ட் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு நம்பரு இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங். நேற்றுக்குரிய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்னா நமக்கு ஆல் போர்டு 4 நம்மளுக்கு பாஸ். ஓகேங்களா? அதை வச்சு இப்போ நம்ம பேஸ் பண்ணி இதை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது டுடே என்ன ஒரு நம்பர் வரும்னா 1. ஓகேங்களா? 1 அதை விட்டாச்சுன்னா நமக்கு 2 0 1 2 0. அதாவது இப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். 0 1 2 3 டிஜிட் பாக்ஸாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வின்னிங் அடித்தா அது சூப்பர் தானே. ஏன்னா எல்லா பேருமே இந்த ஒரு வின்னிங் தான் வெயிட்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு பொறுப்பு கொடுத்துச்சுன்னா நல்ல விஷயம் தானே. 120 நீங்கள் ஒரு 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. அப்படின்னா அதை எடுத்து சும்மா ராவாவது எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதான் நம்மளுடைய 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது டேட் வைஸாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து டேட் வைஸாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். இது வந்து ஒரு டீலிங்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம சிம்பாலிக்காக சொல்லணும்னா அவ்வளோதான். 698. ஓகேங்களா? வெறும் 3 நம்பர் தான். 483. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 714. அவ்வளோ நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங் கூட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வெறும் 3 நம்பர் தான். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று கிளிக் ஆச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான தட்டி தூக்குங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும்
பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுவோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.